ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இல்லை இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் துபாய்க்கு விசிட் விசாவில் வர்றாங்களோ அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ சப்மிட் பண்ணணும், அதாவது துபாய் கவர்மெண்ட்டு போட்டிருக்க நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விசிட் விசாவில் வர்றவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கிறங்க. நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா, முன்னாடிலாம் நீங்கள் வெறும் டிக்கெட் மட்டும் போட்டு அதுக்கு ரிட்டன் டிக்கெட் ஒரு டம்மி டிக்கெட்டை போட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அப்படி வர முடியாது. அதோடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நியூ அப்டேட்டு லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸ்லேருந்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம விசிட் விசா எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் வந்து சப்மிட் பண்ணி எடுப்போம். அந்த ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு ப்ளஸ்ஸு கையில் திராம்ஸு யூஏ திராம்ஸு 3000 திராம்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 70,000 வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் எடுக்கிற அந்த ட்ராவல் ஏஜென்சியே இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ட்ராவல் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டு அவங்களே போட்டு தந்துடுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு முக்கியமாக வச்சுருக்கணும், ட்ராவல் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் நம்மளை யார் வந்து இங்கே பிக்கப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய எமிரேட்ஸ் ஐடி, பாஸ்போர்ட் காப்பி, அவங்க எங்கே தங்கியிருக்காங்க, எந்த ரூமில் தங்கியிருக்காங்க, அந்த ரூமோடைய இஜாரி, அதாவது கரண்ட் பில், அந்த சேவா, அந்த டீட்டெயில்ஸு அது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து நீங்கள் ஸ்பைசட்லேயோ இல்லை ஏர் இண்டியாவில் ஏறும்போது அங்கே உள்ளவங்க அலோட் பண்ணுவாங்க. அப்படி சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அவங்கள ஏற்ற மாட்டாங்க ஃப்ளைட்டில். இந்த மாதிரி ரொம்ப பேர் கேன்சல் ஆகி வெளியே போயிருக்காங்க. ஸோ நான் இப்போ ட்ராவல் பண்ணும்போது இந்த இஷ்யூ பார்த்தேன். அதுக்கப்புறம் இவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லெட்ரு ஒன்று ரெடி பண்ணி அவங்க சைன் போட்டு கொடுக்கணும். ஸோ இந்த லெட்ரு அந்த ட்ராவல் ஏஜென்சியை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இத்தனாந்தேதி வர்றாங்க, என் பிரதர் தான் வர்றாங்க அப்படின்னு. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க எங்கே தங்கியிருக்காங்க, துபாயில் எந்த இடத்துல தங்கியிருக்காங்க, அவங்களுடைய அட்ரஸ்ஸு. ஏன்னா ரீசெண்டாக ரொம்ப அது வந்து ஏஜென்சி மூலியமாக வந்துட்டு ரொம்ப பேர் ஏமாந்து துபாய் ஏர்போர்ட்டில் இருந்ததுனால அவங்கள ரிட்டன் அனுப்ப முடியாமல் இந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அதனால் யூரோப் கண்ட்ரியில் என்ன ரூல்ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க தங்கியிருக்க பில்டிங்கோடைய டீட்டெயில்ஸ் இது. அதுக்கப்புறம் டிக்கெட்டு, முன்னாடி டம்மி டிக்கெட்டு போட்டு வந்தால் இப்போ ஒரிஜினல் டிக்கெட்டு போட்டு வரணும். இது யார் பிக்கப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட்டு காப்பி கலர் பிரிண்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நல்லா கிளியராக வச்சுருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் ஃப்ளைட்டில் ஏற்றுறாங்க. ஸோ இப்போ யாராவது வேலை தேடி துபாய்க்கு வந்தால் இல்லை விசிட் விசாவில் வந்தால் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸு கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து உங்களை பிக்கப் பண்ண வர்றவங்களுடைய விசா காப்பி அதுவும் கண்டிப்பாக கலர் பிரிண்டில் வச்சுருக்கணும். அதுக்கடுத்து அவங்களுடைய எமிரேட்ஸ் ஐடி அதுவும் கலர் பிரிண்டில் எடுத்து வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்கள ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்க. அதுவும் இல்லாமல் அடுத்து ஸ்பைசட் ஃப்ளைட்டில் வர்றதை தவிர்த்தா கொஞ்சம் நல்லது. அது ஏன்னா டயத்துக்கு எடுக்க மாட்டாங்க. யாராவது நீங்கள் கரெக்டான டயத்துக்கு போகணும் அப்படின்னா ஸ்பைசட்டில் மட்டும் டிக்கெட் புக் பண்ணிடாதீங்க, டிலே பண்ணி தான் வரும். பெஸ்ட்டு ஏர் இண்டியா தான். இது அவங்க பிக்கப் பண்ண வரவங்களுடைய எமிரேட்ஸ் ஐடி. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்தால் மட்டும்தான் வர்றாங்க. இது தெரியாமல் ரொம்ப வெறும் டிக்கெட்டை மட்டும் போட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு திரும்பி போயிருக்காங்க. அடுத்து நான் யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுடைய விசா காப்பி கலர் பிரிண்டு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கிளியராக வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ஏற்றுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை அப்படின்னா நம்மளுடைய அன்னைக்கு ப்ளே பண்ணுற பணம், அந்த அமௌண்ட்டு, டிக்கெட்டுடைய அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் ரிட்டன் டிக்கெட்டு ஒரிஜினல் இருக்கணும். முன்னாடிலாம் டம்மி டிக்கெட் போட்டு வந்தோம். இப்போ இந்த ஒரிஜினல் டிக்கெட்டை வந்து செக் பண்ணுறாங்க. வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நடக்குது ஏர்போர்ட்டில். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு ஷேப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்